வணக்கம். வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமியிலேருந்து லிங்கேஸ்வரி. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, குரூப் 4 ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேஜில் 6th டெஸ்ட் நம்பர். ஓகேவா? இந்த 100 கொஷினும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இதுக்கும் டீப்பாக என்னால் முடிஞ்சளவு எல்லா எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் சேர்த்து கொடுக்குறேன். ஸோ எல்லாமே நம்ம படித்த டாப்பிக்காக தான் இருக்க போகுது. ஜஸ்ட் ஒன் டைம் நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ்க்கு அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுருக்கிற மாதிரியே நீங்கள் படிங்க. மோஸ்ட்லி நம்ம தமிழ் படிக்கிறோம் அப்படின்னா தமிழில் 100க்கு 98 எடுத்தாலே டிஎன்பிசியில் நிச்சயமாக நம்ம ஒரு அச்சீவராக கண்டிப்பாக ஆயிடலாம். தமிழ் ரொம்ப இனிமையானது, எல்லோரும் சொல்கிற மாதிரியே தெளிவாக படிங்க, பிடிச்சி படிங்க. தமிழ் நம்ம பேசிகிட்டு இருக்க மொழியிலே படிக்கிறது நமக்கு இன்னுமே கொஞ்சம் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, அழகுடையவராக இருப்பதினும் எது மேலானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு இங்கே பாருங்கள், ஒழுக்கம், ஞானம், நாணம், நோயற்ற வாழ்வு, வாய்மை, 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இந்த லைன் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா திருக்குறள்னு நினைப்போம். ஏன்னா இந்த ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு அது அப்படி தான் ஃபீல் ஆகும். ஸோ நம்ம அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்த உடனே நம்ம பார்த்தோன்னே ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ கொஸ்டினாக இருந்தாலுமே ஒரு டைமுக்கு 2 டைம் நம்ம அனலைஸ் பண்ணணும். மறுபடியும் இதை ரீட் பண்ணி பாருங்கள். அழகுடையவராக இருப்பதினும் எது மேலானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னு சொன்னால் நாணம். ஓகேவா? எதனால் ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த லைன் முதல்ல எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற நம்மளோட அறநூல்களில் ஒன்றான அந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. முதுமொழி காஞ்சிக்கு இன்னும் 2 சிறப்பு பெயர் இருக்குது. என்ன அப்படின்னா சிறந்த 10, அற உர கோவை அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் காஞ்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிலையாமை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதோட அழகுடையவராக இருப்பதினும் அப்படிங்கிறதுக்கான லைனுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த முதுமொழி காஞ்சியில் இருக்கக்கூடிய லைன் என்ன அப்படின்னா நலனுடைமையின். ஓகேவா? வேர்டு இப்படி தான் வரும். நலனுடைமையின் நானும் சிறந்ததன்று அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு அதை பார்த்த உடனே ஓரளவு ஞாபகம் இருக்கும். நலனுடைமையின் நானும் சிறந்ததன்று அப்படின்னு சொல்லி அதில் ஒரு முதுமொழி காஞ்சியில் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கல எல்லாத்துலேயுமே 10 லைனாக தான் இருக்கும். சிறந்த 10, அதனால தான் அதோட சிறப்பு பெயர் என்ன சொல்கிறோன்னா சிறந்த 10ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த 10ல் 6வது பாயிண்ட்டாக இந்த லைன் இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகேவா? அடுத்தது முதல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒழுக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒழுக்கம் எதை விட மேலானதாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்கன்னா குலப்பெருமையை விட நமக்கு ஒழுக்கம் மேலானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முதுமொழி காஞ்சியில் நமக்கு குறிப்பிட்றாங்க. அடுத்தது பாருங்கள், நோயற்ற வாழ்வு. நோயற்ற வாழ்வுன்னு சொல்கிறோன்னா இளமையை காட்டிலும், நம்மளோட இளமையை காட்டிலும் நோய் இல்லாத வாழ்வு தான் நமக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஃபைனலாக வாய்மைன்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வளமான வாழ்வை விட நமக்கு வாய்மை தான் ரொம்ப பெருசு, ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கொஷின் படிக்கிறோம், அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்குறோம். மீதி உள்ள 3 ஆப்ஷன்ஸ்க்கும் எது ஆன்சராக இருக்கணும் நம்மளால் முடிஞ்ச வரை நம்ம பார்த்துடணும். ஓகேவா? அப்போ தான் நமக்கு அடுத்த டைம் இப்போது இதில் உள்ள கொஷின்ஸ் தான் நமக்கு டிஎன்பிசியில் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் நாணம்க்கு பதிலாக இப்போ ஒழுக்கத்தை பற்றின கொஷின்ஸ் இதே மாடலில் ரெஃபர் பண்ணி அங்கே இருக்குன்னா நம்ம சுற்றி இருக்கிற ஆப்ஷன்ஸும் சேர்த்து படித்தாதான் இதுக்கான ஆன்சர் ஒழுக்கம் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக எடுக்கிற மாதிரி கூட இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாயினை. ஓகேவா? நூல்கள் அதோட பாடல் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா திரிகடிகம். திரிகடிகத்தில் மொத்தம் 100 பாடல்கள் இருக்குது. அதுவும் சரிதான் நமக்கு. ஓகேவா? திரிகடிகத்தில் மொத்தம் 100 பாடல்கள் இருக்குது. பழமொழி 400, இதிலே 400 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேயும் 400 பாடல்கள் இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகையில் 100 பாடல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒன்னோடு சேர்த்து 101 பாடல் இருக்கும் நான்மணிக்கடிகையில். அப்போ பொருந்தாத இது இதில் என்னதுன்னா நான்மணிக்கடிகை. நாலடியாரும் நமக்கு 400 பாடல்கள் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதிகமாக படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம இதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். நான்மணிக்கடிகையில் 101 பாடல்கள் இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், முப்பெரும் அறநூல்களில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 அந்த லைனை ரீட் பண்ணி பாருங்கள் ஆப்ஷன்ஸை. நாலடியார், திருக்குறள், நான்மணிக்கடிகை, பழமொழி 400. நமக்கு 4மே அறநூல்கள் மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸில் கொஞ்சம் டெப்த்தாக உள்ள போய் நம்ம பார்க்கணும்.
எப்போவுமே திருக்குறள் கூடவே நம்ம என்ன படிப்போம், நாலடியாரை பின்னாடியே படிச்சுட்டு வருவோம். அப்போ திருக்குறள், நாலடியார் இந்த ரெண்டுக்குமே என்னவா இருந்திருக்குன்னா அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிறது தான் இதோட இயல்களோட பகுப்பாக நம்ம பார்த்துருப்போம். அடுத்ததாக பழமொழி நானூறு. திருக்குறளுக்கு அடுத்து நாலடியாருக்கு அடுத்து பெரிதும் போற்றப்படக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொன்னால் நம்ம பழமொழி நானூறும் சொல்லலாம். ஸோ அதுலேயுமே 3 பகுப்புகள் தான் இருக்கும், அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சி ஆப்ஷன் இருக்கா, நான்மணி கடிகை. ஸோ சி ஆப்ஷனில் இருக்க இந்த நான்மணி கடிகையில் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பகுப்புகளாக இருக்கும். அப்போ முப்பெரும் அறநூல்களில் தவறு எது அப்படின்னு சொன்னால் நம்ம நான்மணி கடிகையை சொல்லலாம். ஓகேவா? ஓகே, அடுத்ததான் 4வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொறுத்துக. ஒன்றாகு முன்றிலோ இல். ஓகேவா? இது பார்த்தோன்னே தெரியுது நமக்கு ஒரு பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஓகேவா? அப்போது பழமொழி 400. நிலையாமை, நான் முன்னாடியே சொன்னேன், மொதல் கொஸ்டினை நம்ம தான் பார்த்தோம், முதுமொழி காஞ்சி. அதில் காஞ்சிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா நிலையாமை அப்படிங்கிற ஒரு வேர்டை குறிக்குது. அப்போது நிலையாமை அப்படின்னா முதுமொழி காஞ்சி அப்படின்னு பார்க்கலாம். ஜிவி போப்போட மொழிபெயர்ப்பு இதில் எந்த நூல் கேட்டிருக்காங்க, மீதி இருக்க 2 ஆப்ஷன் நாலடியார் நான்மணி கடிகை தான் இருக்குது. ஜிவி போப் நாலடியாரையும் திருக்குறளையும் மொழிபெயர்த்தார். ஓகேவா? 1990 நாலடியார், சாரி இது வந்து திருவாசகத்தை மொழிபெயர்த்திருப்பாங்க. வேறு ஏதோ ஒரு இயர் வரும், நாலடியாரையும் அவங்க மொழிபெயர்த்திருப்பாங்க. காதல் புதல்வருக்கு கல்வியே அப்படிங்கிறது என்னது, நமக்கு நான்மணி கடிகை. ஓகேவா? காதல் புலவருக்கு இந்த லைன்ஸ்லாம் நம்ம இந்த லைனை காதல் புதல்வருக்கு கல்வின்னு ரீட் பண்ணும்போதே நமக்கு அது மடவார் தனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாடலே நமக்கு ஞாபகம் வர மாதிரி நம்ம படிச்சுக்கணும். ஸோ நான்மணி கடிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட பாடல்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும், இன்றைய ஜென்ரேஷனுக்கு தேவைப்படக்கூடிய பாடலாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா டி வரும். அப்படி தானே? ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் 1, செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சர் 3, தேர்ட் ஒன்றுக்கு ஆன்சர் 2, ஃபோர்த் ஒன்றுக்கு ஆன்சர் 4. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் அதான் வரும். அடுத்ததாக பாருங்கள், 5வது கொஸ்டின். இணைகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு வாசிப்போம். மிகுதியான வரலாற்று குறிப்பு அப்படின்னா முது சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதுமொழி அப்படின்னா நாலடியார்னு கொடுத்துருக்காங்க. பழமொழி அப்படின்னா திரிகடிகம்னு கொடுத்துருக்காங்க. துண்டு அப்படின்னா முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். துண்டு அப்படிங்கிறது நான்மணி கடிகை சொல்கிறோம்ல, அந்த கடிகையை தான் துண்டு அணிகலன் அந்த மாதிரி மீனிங்கில் அதை பிரித்து சொல்லுவாங்க. ஸோ துண்டுங்கிறது முதுமொழி காஞ்சிக்கு வராது, நான்மணி கடிகைக்கு வரும். அடுத்ததாக பாருங்கள், பழமொழிங்கிறது நமக்கு ஒரு முதுசொல், முதுமொழி, பழமொழி, நம்ம சுருங்க சொல்லி கூறுவது இந்த மாதிரியான மீனிங்கில் தான் வரும். திரிகடிகம்ங்கிறதும் நமக்கு என்னென்னா இன்னொரு நூல். ஸோ இதுவும் கரெக்டாக இருக்காது. அடுத்ததாக பாருங்கள், முதுமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பழமொழியை தான் முதுமொழின்னு சொல்லுவோம். அப்போது நாலடியாருக்கு இன்னொரு பேர் என்னவாக இருக்கும்னா வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ முதுமொழி நாலடியாருங்கிறது தவறு. அப்போ மிகுதியான வரலாற்று குறிப்பு எதில் இருக்கும் அப்படின்னா முதுசொல் அப்படிங்கிற வேர்டில் இருக்கும். இந்த முதுசொல் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா பழமொழி, முதுமொழி, இந்த 2 வேர்டும் சேர்ந்து தான் நமக்கு முதுசொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மிகுதியான வரலாற்று குறிப்பு என்னது அப்படின்னா முதுசொல், முதுமொழி, பழமொழி, இது எல்லாமே ஒரே மீனிங் தான். அதில் தான் நமக்கு அதிகமான வரலாற்று குறிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அடுத்ததாக பாருங்கள், பிரித்து எழுதுக. நாற்றிசை, நாற்று கூட்டல் திசை. பி ஆப்ஷன் பாருங்கள், 4 கூட்டல் திசை. சி ஆப்ஷன் நாற்று கூட்டல் இசை. டி ஆப்ஷன் 4 கூட்டல் திசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இது பார்த்த உடனே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும், 4 கூட்டல் திசை தானே. இது எப்படி அப்படின்னா ரகரம் நகரமாக திரியும். இந்த ஒரு இலக்கண பகுதியில் அந்த ஒரு சென்டென்ஸ் நமக்கு தெரிஞ்சால் பார்த்த உடனே நம்ம இதை எடுத்துடலாம். நிறைய பேருக்கு நாற்று கூட்டல் திசை வராதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா நம்மளோட இலக்கணத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கும்னா பகுபத உறுப்பிலக்கணமாக இருக்கட்டும், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதுவாக இருந்தாலுமே நம்ம அந்த இயல்பு புணர்ச்சி படிப்போம் தெரியுமா, அந்த புணர்ச்சி விதிப்படி மட்டும்தான் நமக்கு எல்லாமே பிரியும், இணையும், புணரும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம அதில் ஒரு 12 கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். 12 கண்டிஷன் படித்தாலே போதும். ரகரம் நகரமாக திரியும். இதுவுமே நம்ம ஸ்கூல் புக்கில் நிறைய டைம் நம்ம படிச்சுட்டே தான் இருப்போம். ஓகேவா? இணை எழுத்துக்களில் ஒன்றாகவும் நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். அதில் ரகரம் நகரமாக திரியும், உடல் மேல் ஒன்றுவது இயல்பு, இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் நம்ம படிச்சுட்ருப்போம். அதில் ஒன்று தான் இது. ஸோ 4 கூட்டல் திசை தான் இதுக்கான பதில். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், நல் உரை ஆசிரியர்களால் மேற்கோள்களாய் கையாண்ட நூல் எது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க.
ஸோ நல் உரையாசிரியர்களால் மேற்கோள்கள் காட்டப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னா, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆத்திச்சூடியின் முன்னோடி. இது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். இதுவரை நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டோம். ஆத்திச்சூடியோட முன்னோடி என்னதுன்னா முதுமொழி காஞ்சி தான். ஓகேவா? ஸோ அதை அப்படியே நமக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், வேளாண் வேதம். வேளாண் வேதம்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம் நாலடியார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாலடியார் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக துண்டு அப்படின்னு சொன்னாலே நான் முன்னாடியே சொன்னேன், நான்மணி கடிகை தான் அப்படி இருக்கும் அப்படின்னு. டி ஆப்ஷன் முதுமொழினா பழமொழி 400, அதுவும் நமக்கு இதில் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லுரையாசிரியர்கள் மேற்கோள் கையாண்ட நூல் எது அப்படின்னா ஆத்திச்சூடியின் முன்னோடி அப்படின்னு சொல்லக்கூடிய முதுமொழி காஞ்சி தான். ஏன்னா அதில் நமக்கு சிறந்த 10 ஒவ்வொரு பாடல்களையும் சிறந்த 10ன்னு சொல்லிட்டு 10 லைனும் எல்லாருமே லைஃப்பில் பார்த்துட்டு வரக்கூடிய நிறைய லைன்ஸ் அதில் ஆட் ஆகிருக்கிறனால அதை தான் நல்லுரையாசிரியர்கள் வந்து மேற்கோளாக எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் எது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் எது? நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும். ஓகேவா? நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கரியனாயினும் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கான இது எதில் இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி நாலடியாரில் தான் இருக்கும் இந்த மாதிரியான வரிகள் எல்லாம். ஏன்னா வாய்க்கால் இதுக்கு முந்தின நாள் எப்படி இருக்கும்னா வாய்க்கால் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். இதோட மீனிங் என்னவாக இருக்கும்னா, அதாவது இந்த பூமியில் தப்பு பண்ணுறவங்களும் இருப்பாங்க, அறத்தை மட்டுமே பின்பற்றுறவங்களும் இருப்பாங்க. ஆனால் 2 பேருமே இருக்கிறனால வானம், அதாவது வான்மலை என்ன செய்யும் அப்படின்னா அறம் பின்பற்றுறவங்களாக இருந்தாலும் சிறு சிறு குற்றம் பண்ணுறவங்களாக இருந்தாலுமே வான்மலை 2க்கும் பொதுவாக தான் பெய்யும். ஓகேவா? இந்த மாதிரி பெஞ்சாலும் நம்ம வயலுக்கு எப்படி அந்த நெல் இருக்கும் தெரியுமா? நம்ம இப்போ நெல் நாற்று நட்டுருக்கோம் ஒரு வயல் அப்படின்னா அந்த வான்மலை பொழிது அந்த வாய்க்கால் வழியாக தான் செல்லும். ஸோ வாய்க்கால் வழியாக செல்லும்போது எப்படி நெல்லுக்கு தண்ணி பாயுதோ அது மாதிரி புல்லுக்கும் தண்ணி பாயும். புல்லுங்கிறது நமக்கு தேவையில்லாத களைகள் தான் அதில். ஆனால் நெல்லுக்கு தண்ணி பாயணும் அப்படிங்கிறதுக்காக புல்லுக்கும் பாயும். இதே மாதிரி நாயோட கால்கள் பார்த்திங்கன்னா அதோட விரல்கள் எல்லாமே நெருங்கி தான் இருக்கும். சிறு விரல் போல் நன்கரியனாயினா அதெல்லாம் நெருங்கி தான் இருக்கும். ஆனால் அதோட விரல்கள் ஒன்றுக்கு இன்னொன்று உதவவே இயலாத நிலையில் இருக்கும். அதை தான் இந்த வரிகளை சொல்லிப்பாங்க. ஸோ நான் இப்போ சொல்கிற மீனிங்லேயே உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு உவமையால் விளக்கப்பெறக்கூடியது. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் அப்படின்னா 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பி, உதவ மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், மேதையில் சிறந்ததன்று அப்படின்னு சொல்லி கூறப்படுறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஒழுக்கமுடைமை, ஆப்ஷன் பி கண்ணஞ்சப்படுதல், சி வாய்மை, டி கச்சது மறவாமை. மேதை அப்படின்னா நம்ம யார் சொல்லுவோம்? நல்லா தெளிவாக அறங்கள் எல்லாத்தையும் கற்றவங்களை தான் நம்ம மேதை. அவன் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் அவன் சொல்லுவான்ப்பா, அவன் அவ்வளோ படிச்சிருக்கான் அப்படின்னு நம்ம கூட இருக்கவங்களே நம்ம சொல்லுவோமா? ஸோ அதுதான் என்னென்னா மேதை. அப்போது மேதையில் சிறந்தவங்க பின்பற்றக்கூடிய செயல் என்னவாக இருக்கும்? அவங்க படித்ததை மறக்காமல் அவங்க அதை பின்பற்றிட்டே வர்றது தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா இதுக்கு டி ஆன்சர். ஓகேவா? அடுத்ததாக பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். விடைக்கேற்ற வினா தேர்க. ஸோ 10வது கொஷின் நம்ம பார்க்குறோம். அந்த விடைக்கேற்ற வினா என்னவாக இருக்கும் பாருங்கள். கற்றோருக்கு ஆற்றினா வேண்டுவது இல். ஓகேவா? இதுக்கான பொருள் தெரிஞ்சாலே நம்ம கீழே உள்ள ஆப்ஷனில் எதெல்லாம் ஒமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். கற்றோருக்கு ஆற்றுனா வேண்டுவதில்லை. ஆற்றுனான்னா அவங்க போகிற வழி நடையில் அவங்களுக்கு உணவு வேண்டாம். யாருக்கு உணவு வேண்டாம்? கற்றவங்கள்லாம் நல்லா படித்தவங்களுக்கு உணவு வேண்டாம். வழிநெடுக அவங்க போனாலும் படித்தவங்களுக்கான ரெஸ்பெக்டாக மக்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்லக்கூடிய ஒரு லைன். அப்போ இப்போது இதுக்கான மீனிங் என்ன தெரிஞ்சிட்டு இப்போ கீழே உள்ள ஆப்ஷன் பாருங்கள். ஏன் ஆப்ஷன் என்ன? ஆற்றுனா வேண்டுமா வேண்டாவா? பி பாருங்கள், ஆற்றுனா வேண்டுவது இல் எது? சி பாருங்கள், கற்றோருக்கு எது வேண்டுவதில்லை? டி பாருங்கள், எதற்கு ஆற்றுனா வேண்டும்? ஓகேவா? ஸோ நம்ம அந்த மீனிங் பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு ஆன்சர் சியாக தான் இருக்கும்னு. கற்றோருக்கு எது வேண்டுவதில்லை? அவங்க வழிநடையாக போகிறதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை, படித்தவங்களுக்கான ரெஸ்பெக்டாக மக்களை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக பாருங்கள் 11th கொஸ்டின், பொருந்தாதது. நாலடியார் வந்து 3 பகுப்புகளை உடையது. நம்ம முன்னாடியே பார்த்தோம் முப்பெரும் அறநூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. கல்வி அழகு அப்படின்னு சொன்னது நாலடியார்னா. தொகுத்தவர் சமண முனிவர்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. தொகுத்தவர் யார் அப்படின்னா பதுமனார். ஓகேவா?
அவர் தான் நாலடியாரை தொகுத்திருப்பார். அடுத்ததை பாருங்கள், பழகு தமிழ் சொல்லருமை 4 இதில் நாள் என்பது நாலடியார். ஓகேவா, இதில் 2ன்னு சொல்கிறது திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க, நாள் அப்படின்னு சொல்கிறது நாலடியாரை குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா தொகுத்தவர். ஓகேவா, தொகுத்தவர் தான் தவறாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், திணையால் பெயர் பெற்ற நூல். ஓகேவா, இதெல்லாம் நமக்கு பார்த்தோன்னே ஈஸியாக தெரியக்கூடிய ஒரு கொஷின், மிஸ்மேட்சே ஆகாமல் நம்ம அடிக்கணும். ஓகேவா, திணையால் பெயர் பெற்ற நூல் பழமொழி. அதில் என்ன திணை வரும்? ஏதாவது திணை அப்படிங்கிற ரிலேட்டடாக ஏதாவது படிச்சிருக்கோமா? இல்லை. ஸோ பழமொழி வராது. அடுத்தது பாருங்கள், முதுமொழி காஞ்சி. இதில் காஞ்சிங்கிற ஒரு வேர்டை எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸில் 10th இல்லை 9th லாஸ்ட்டாக இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அதெல்லாம் படிப்போம் தெரியுமா? அந்த பாக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடியே அகத்திணை, புறத்திணை அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். அதில் ஒரு பேட்டர்னில் வந்து நம்ம அந்த 12 வகையான திணைகள் படிப்போம். வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞ்சை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை இப்படி சொல்லி படிப்போமா? அதில் காஞ்சி அப்படிங்கிறது ஒரு திணையாக தான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை மீன் பண்ணி தான் இந்த கொஷின் இப்போ நமக்கு எடுத்திருக்காங்க. ஓகேவா, திணையால் பெயர் பெற்ற நூல் எது அப்படின்னா இதில் காஞ்சி. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. காஞ்சிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா நிலையாமை. ஓகேவா, நிலையாமை அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 13வது கேள்வி பாருங்கள், சங்க காலத்திற்கு பின் எழுதப்பட்ட நூல்களுள் சரி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ சங்க காலம் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலங்களை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சங்க காலம். ஸோ சங்க காலம் தெரிஞ்சுக்கிட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ இந்த ஆப்ஷனோட இயர்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்கள். தொண்டு அப்படின்னா 4 மணி கடிகை, திரிகடிகம், ஆத்திச்சூடியின் முன்னோடி அப்படின்னா முதுமொழி காஞ்சி, 4 அடி 400, 4 அடி 400னா நம்ம நாலடியாரை சொல்லி குறிப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாம் சங்க காலத்துக்கு பின் இதில் எழுதப்பட்டது எது, முன்னாடி எழுதப்பட்டது எது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம அறநூல்களில் அதிகமாக படிக்கக்கூடிய நூல்கள். 4 மணி கடிகை, திரிகடிகம், 4 அடி 400. ஆனால் முதுமொழி காஞ்சியை நம்ம அறநூல்களில் தான் படிப்போம். ஆனால் அது சங்க காலத்துக்கு பின் எழுதப்பட்டது. அந்த ஆசிரியர் சங்க காலத்துக்கு பின்னாடி தான் அதை எழுதியிருக்காரு. ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னா ஆத்திச்சூடியின் முன்னோடி முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். அடுத்தது பாருங்கள், திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல். அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க நீதி நூல் அப்படின்னு சொல்லி. ஸோ திருக்குறளுக்கு அடுத்தபடியாக எப்போவுமே எதை சொல்லுவோம் அப்படின்னா வேளாண் வேதத்தை தான் சொல்லுவோம். வேளாண் வேதம், 4 அடி 400, நாலடியார் அப்படின்னா 3மே ஒரே நூல் தான். ஓகேவா, ஸோ நம்ம நாலடியார் தான் நம்ம அப்படி குறிப்பிடுவோம். ஓகேவா, அடுத்ததாக கொஸ்டின் பாருங்கள், துறவை மேல்நெறி என்று படைக்கப்பட்டவை. ஓகேவா, துறவே மேல்நெறி அப்படின்னா என்ன மீனிங் பாருங்கள். அதாவது நம்மக்கிட்ட இருக்க எல்லா விஷயத்தை விட நம்ம துறவரம் பூண்டுறது தான் ரொம்ப சிறப்பான நெறி. நம்மளோட அறநெறிகள்லேயும் சிறந்த நெறி எதுனா துறவரம் பூண்டுறது. இப்போ கீழே கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் பாருங்கள், சங்க இலக்கியம். சங்க இலக்கியம்னா எதெல்லாம் நம்ம சொல்லுவோம்? 8 தொகை 10 பாட்டு. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த 8 தொகை 10 பாட்டில் நமக்கு சங்க இலக்கியங்களுக்குள்ளே வரும். அதில் வந்து அகமும் வரும், புறமும் வரும். ஸோ மனிதர்களோட அக வாழ்க்கையும் அதில் இருக்கும். அகம் அப்படின்னா மனம். அவங்க மனம் சார்ந்த விஷயங்கள் வந்து துறவை மேற்கொள்ளவே சொல்லாது. ஓகேவா, அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்கள், பக்தி இலக்கியம். பக்தி இலக்கியம் பக்தியை மட்டுமே தான் ஃபுல்லாக பேசும். அடுத்ததாக காப்பியம். காப்பியம்னா எக்ஸாம்பிள் சொல்லலாம் சிலப்பதிகாரம். அதில் அக வாழ்க்கை தானே பேசப்பட்டிருக்கும் அதிகமாக. போர்கள் நடக்கவும் அந்த பாண்டிய மன்னர் போர்கள் புரிகிறவராகவும் இருப்பார். பாண்டிய மன்னரோட பெருமையை பேசும்போது அதெல்லாம் நடக்கும். ஆனால் கண்ணகி கோவலனை பேசும்போது அவங்களோட வாழ்க்கை மனநிலைகள் இதை பற்றி தான் இருக்கும். ஸோ அதில் துறவரம் வந்து வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த காப்பியத்தை எழுதின இளங்கோவடிகள் துறவரம் மேற்கொண்டிருப்பார். ஓகேவா, ஸோ இது கொஞ்சம் ரிலேட்டடாக ஞாபகம் வச்சணும். அற இலக்கியம். அற இலக்கியம் அப்படின்னா நம்ம திருக்குறள் எடுத்துக்கலாம், நாலடியார் எடுத்துக்கலாம். இப்போ திருக்குறள்லாம் பார்த்தோன்னா கொல்லாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் வச்சுருப்பார். புலால் உண்ணாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கும் நம்மகிட்ட. ஏன்னா ஒரு மிருகங்களை கூட துன்புறுத்தக்கூடாது. துறவரம், ஒருத்தர் புத்தராக துறவியாக போகிறாங்கன்னா அவங்க வந்து ஈரம்ப கூட மிச்சிடக்கூடாதுன்னு மயில் தோகையால் அவங்க நடக்கக்கூடிய பாதையை வருடிட்டே நடந்து போவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றக்கூடிய இலக்கியங்களை தான் துறவரமே மேல்நெறி அப்படின்னு சொல்லி படைக்கப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு அற இலக்கியம். ஓகேவா, அடுத்ததாக பாருங்கள், அறம் பொருள் இன்பம் அடுக்கி அவை அவ்வகை திறம்பட வருவது. அறம் பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது. ஓகேவா, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த மாதிரி தான். நன்னூலுங்கிறது நமக்கு இலக்கண நூல்.
காப்பியம்ங்கிறது நம்ம இப்போ மனநிலைகளில் வச்சு பார்த்தோம்ல, அதில் அறம் பொருள் இன்பம் எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஆனால் அதிக அளவில் இன்பங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. மேற்கணக்கு நூல்கள், ஓகேவா, 14 மேற்கணக்கு நூல்கள்னு ஒன்று இருக்கும். அதுலேயுமே நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் அறநூல்களை விட எல்லாம் மன வாழ்க்கை பற்றி அதிகமாகவும் இருக்கும். ஆனால் கீழ்கணக்கு நூல்கள் வந்து அறநூல்களாக மட்டும்தான் இருக்கும் அதிகபட்சமாக. ஓகேவா. மொத்தம் 18 நூல்கள், அதில் 11 நூல்கள் நீதி நூல்களாக தான் இருக்கும் 14 கீழ்கணக்கு நூல்களில். ஓகேவா. ஆன்சர் என்ன அப்படின்னா கீழ்கணக்கு நூல். ஓகே. அடுத்ததாக பாருங்கள், சரி அச்சு கூற்றியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. சரி அச்சு கூற்றியது நமக்கு கேட்டிருக்காங்க. முதுமொழி காஞ்சி. ஓகேவா. முதுமொழி காஞ்சியில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் 40ன்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. எவ்வளோ தான் இருக்கும்? 10 தான் இருக்கும். ஓகேவா. 4 அடி 6ல் எத்தனை இருக்குன்னு கேட்டால் அங்கே 40 இருக்கும். ஸோ ரெண்டையும் குழப்பி கொடுத்துருக்காங்க. 1 2மே சரியற்ற கூற்று தான். ஸோ ஆன்சர் 17க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. ஓகே. அடுத்ததாக 18வது கொஸ்டின் பாருங்கள். ஆச்சுனா வேண்டுவது இல், இதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே இதோட பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டா. ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னா கற்றவனுக்கு சோறு வேண்டான் இருக்குது, அது தப்பு. கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டும்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தப்பு. கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டா, அதே கரெக்டு. ஓகேவா. சி ஆப்ஷன் தான் கரெக்டு. கல்லாதவனுக்கு கட்டு சோறு வேண்டாம், இதுவும் தவறு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை படிக்கணும். அடுத்ததாக பாருங்கள், நீதி நூல்களின் எண்ணிக்கை. ஸோ நமக்கு மொத்த நீதி நூல்கள் 18 இருக்கும். 14 மேற்கணக்க நூல்களாக இருக்கட்டும், 14 கீழ்கணக்க நூல்களாக இருக்கட்டும், நமக்கு எந்த நூல்களாக இருந்தாலுமே 18 நூல்கள் இருக்கும். அதில் இப்போ கீழ்கணக்க நூல்கள் தான் அறம் சார்ந்த நூல்கள், அதில் தான் நீதி நூல்களே இருக்கும். ஓகேவா. அந்த கீழ்கணக்க நூல்களில் 18 நூல்களில் 11 நூல்கள் நமக்கு நீதி நூல்கள் தான். ஓகேவா. ஆப்ஷன் சி. அந்த 11 நூல்களும் என்னன்னு சொல்கிறேன், ஜஸ்ட்டு சைனில் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை, இனியவை 40, இன்னா 40, திரிகடிகம், ஆச்சாரக்கோவை, பழமொழி 400, சிறு பஞ்ச மூலம். ஓகேவா. அடுத்தது கைநிலை, முதுமொழி. ஃபஸ்ட்டு நான் 18 நூல்களும் சொல்லிடுறேன். ஓகேவா. ஏலாதி, நல்வழி, கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, நீதி நெறி விளக்கம், உலக நீதி, நல்வழி, வாக்குண்டாம். இது எல்லாமே நம்ம 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ளது. இதில் நமக்கு பாதி நூல்கள் தெரிஞ்சிருக்காது, அப்படி தானே. இப்போ கைநிலைனா என்னன்னு தெரியாது நமக்கு, நீதிநெறி விளக்கம், வாக்குண்டாம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது, உலக நீதி, இதிலெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத நூல்களுமே இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் இந்த நான் சொன்ன மாதிரி கைநிலை, அந்த உலக நீதி, அதுக்கப்புறம் வாக்குண்டாம், நல்வழி, கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு நூல் சம்திங். ஓகேவா. நல்வழி, வாக்குண்டாம், நீதிநெறி விளக்கம். ஓகேவா. ஸோ இந்த 7 நூல்களுமே நமக்கு என்ன அப்படின்னா 7 நூல்களுமே நமக்கு என்னென்னா நீதி நூல் கிடையாது. மீதி எல்லாம் நமக்கு நீதி நூலாக இருக்கும். ஓகேவா. ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. புரியலைன்னா வாய்ஸ் இன்னொரு டைம் கேட்டு கூட நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 20வது கொஸ்டின் பாருங்கள். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு தொகை நூல். ஓகேவா. தொகை நூல் அப்படின்னா என்னென்னா, அதாவது இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பாருங்கள். திரிகடிகம், திரிகடிகத்தோட ஆசிரியர் நமக்கு தெரியும், நல்லாதனார் அப்படின்னு சொல்லிடுவோம். பழமொழி 400, பழமொழி 400ஓட ஆசிரியர் யார்? மூஞ்சுரை அரையனார். ஓகேவா. அறவுரை கோவை, சிறந்த 10, மதுரை கூடரூர் கிளார் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர். வேளாண் வேதம் அப்படின்னா நாலடியார். ஸோ நாலடியாரோட ஆசிரியர் நம்ம யாருன்னு சொல்லுவோம்? மோஸ்ட்லி சமண முனிவர்கள்னு தான் சொல்லுவோம். ஸோ சமண முனிவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதில் யாரும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் மீதி மற்ற 3 ஆப்ஷனுக்குமே நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா அந்தந்த நூல்கள் எழுதினா ஆசிரியர்களோட பேரை சொல்லிட்டோம். ஸோ எந்த இடத்துல பெயர்கள் சொல்லப்படலையோ அப்போ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? பல புலவர்கள், பல சமண முனிவர்களால் பாடப்பட்ட அந்த பாடல்களை தொகுத்து ஒரு நூலாக மாற்றுறோம். அப்போ தொகுத்து மாற்றுறதுனால அது தொகை நூலாகிடும். ஓகேவா. ஸோ தொகை நூல்கள்னால் அப்படி தான் தொகுத்து எடுக்கப்பட்டனால. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வேளாண் வேதம். ஓகேவா. அடுத்ததாக பாருங்கள், 21வது கொஸ்டின். மகர வரிசையில் அமைந்த ஓரெழுத்து ஒரு மொழிகளோட எண்ணிக்கை. ஸோ மகர வரிசையில் மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருந்துச்சு அப்படின்னா 6 இருக்கும். ஓகேவா. மகரத்தில் மொத்தம் 6 இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், 4 எதுலலாம் இருக்கும் அப்படின்னா க ச வ. ஸோ இதுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் சொல்கிறேன். கவசம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். கவசம் அப்படின்னா என்னது? 4 லெட்டர்ஸில் வருது. ஸோ கவச, இந்த இம் வந்து நமக்கு மெய்யெழுத்து வரதுனால அதை விட்டுட்டு
கவச அப்படின்னா அதுக்கு 4 ஓரெழுத்து ஒரு மொழி வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 7 எழுத்து எதுக்குமே நமக்கு வராது. ஓகே, அடுத்ததான் 5 எழுத்து. 5 எழுத்து எதுக்கெலாம் வரும்னா த ப ந அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? நம்ம தபதி 6 சொல்லுவோம் தெரியுமா? தபதி 6. ஓகேவா? தபதி 6 அப்படின்னு எழுதிங்கன்னா 5 லெட்டர் வரும். தபதிக்கு பதிலாக நம்ம ந வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி நமக்கு த வந்துடுச்சு. ஸோ ந வச்சுக்கணும். தபன 6 அப்படின்னா 5 லெட்டர் வரும். ஆனால் நமக்கு த ப ந அந்த வரிசை வந்து நமக்கு 5 எழுத்துக்களாக நமக்கு வரும். இதே மாதிரி 6 எழுத்துக்கள் வேறு மகர வரிசைக்கு வர மாதிரி வேறு எதுக்கு வரும் அப்படின்னா உயிர் எழுத்துக்கள். ஓகேவா? உயிர் எழுத்தில் 6 நெடில் எழுத்து வரும். அந்த 6 நெடில் எழுத்தும் நமக்கு ஓரெழுத்து ஒரு மொழியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், நன்னூலில் உள்ள ஓரெழுத்து குறில் எழுத்துக்கள் எத்தனை? ஓகேவா? நமக்கு மொத்தம் 42 எழுத்து நன்னூல் கூறப்பட்டது படி 40 எழுத்து நமக்கு நெடில் எழுத்து தான், 2 எழுத்து குறில் எழுத்து. அந்த 2 குறில் எழுத்தும் எதுவும் அப்படின்னா நோ து. ஓகேவா? இந்த ரெண்டுமே நமக்கு குறில் எழுத்து. ஸோ நன்னூலில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி குறில் எழுத்து எது அப்படின்னா ஆப்ஷன் டி, ஆன்சர் 2. ஓகேவா? மகர வரிசையில் அமைந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் எண்ணிக்கை ஆன்சர் டி 6. ஓகேவா? அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்கள். அன்பு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழிகள். ஓகேவா? அன்பு அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. பே மே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மே அப்படின்னா அன்பு. ஓகே, பே அப்படின்னா என்னது? மேகம். அப்போ இந்த ஆன்சர் கிடையாது. அடுத்ததான் மேனா அன்பு. ஆனா என்னது? நிறை அல்லனா பசு அப்படி குறிப்பிடலாம். அப்போ இதுவும் கிடையாது. மே நே, மேனா அன்பு, நேனாலும் என்னதான்? அன்பு தான். ஓகேவா? ஸோ இது அப்போ ஆன்சர். பேனே இதுவும் வராது நமக்கு. ஸோ ஆன்சர் அப்போ என்ன அப்படின்னா மேனே. ஓகேவா? இந்த மாதிரி 2 வேர்டு நிறைய நம்ம ஓரெழுத்து உரிமொழிகளில் 7th தமிழில் படிப்போம். ஸோ 2 வேர்டாக நம்மளே சேர்த்து படிச்சுக்கலாம். மேனே அப்படின்னா அன்பு அப்படின்னு சொல்லி படிச்சுக்கணும். அடுத்ததாக பாருங்கள், 24வது கொஸ்டின். சரியானது எது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனாவது கொஸ்டின் அப்படின்னா 24. எதுவும் இல்லை. ஏன்னா சி அப்படிங்கிறதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பதில் என்ன அப்படின்னா இகழ்ச்சி. நை அப்படிங்கிறதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பதில் என்னென்னா இழிவு. ரெண்டையும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சரியானது எதுன்னு கேட்டால் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் நகர வரிசை. நம்ம இப்போ தான் பார்த்தோம் அப்படி தானே, தபதி 6 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தி வர இடத்துல ந போட்டு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 லெட்டர் வருது. அப்போ நகர வரிசையில் நெடில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை அப்படின்னு கேட்டால் ஆன்சர் 5 அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஓகே, அடுத்ததான் மலர் என்பதை குறிப்பவை. ஓகேவா? மலர் அப்படிங்கிறத குறிக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வி சே கொடுத்துருக்காங்க. சே அப்படின்னா என்னது அப்படின்னா சாரி சேன்னா உயர் அப்படின்னு நினைக்கிறேன் சம்திங். ஸோ அப்படின்னா மதில். ஓகேவா? ஸோ அப்படின்னா மதில். மைனா அஞ்சனம். மைனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஞ்சனம். ஓகேவா? பூங்கிறதுக்கு மலர்னு பேர் இருக்குது. வி அப்படின்னா பறவைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல, நிறைய இடத்துல பூவோட 7 நிலைகளில் ஒரு நிலை பூ வரும். ஸோ அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மேனா அன்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் பூ அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் என்னவா வருதுன்னா வியும் பூ அப்படிங்கிற வேர்டு தான் வருது. ஓகே, அடுத்ததாக பகரம், பகர வரிசை. ஓகேவா? பகர வரிசை நம்ம பார்த்த மாதிரி தபதி 6 தான். தபதி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னா பி தான் ஆன்சர். ஓகே, அடுத்ததாக பாருங்கள் நோ. சாரி, என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்ன அப்படின்னா வறுமை. ஓகேவா? நோய் அப்படிங்கிற வேர்டும் கிடையாது, நோய் அப்படிங்கிற வேர்டும் இதெல்லாம் நமக்கு வராது. ஓகேவா? நோய் அப்படிங்கிற வேர்டு வந்து சின்ன நோ இருக்கலாம், அதுக்கான பதிலாக வரும் நமக்கு. சின்ன நோ, குறில் நோ சொல்லுவோம்ல, அதில் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு நோ அப்படிங்கிறது வரும். பெரிய நோ, ரெட்டகொம்பு நோ வந்துச்சுன்னா அதுக்கு பொருள் வந்து வறுமை. ஓகே, அடுத்து பாருங்கள் 29வது கொஸ்டின் என்ன அப்படின்னா மீ ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்ன அப்படின்னா வான். ஓகேவா? மீ அப்படின்னா வான். மேகம் அப்படிங்கிறதுக்கு பே அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. நம்ம முன்னாடியே அதை பார்த்துருக்கோம். அடுத்ததான் 30வது கொஸ்டின் பாருங்கள். தூ அப்படிங்கிறதோட ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் அல்லாதது கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணிக்கணும். உன், தின், அருந்து இதெல்லாம் தூங்கிறதுக்கு வரும். துயில் அப்படின்னா என்ன அப்படின்னா காலை. காலை துயில் எழுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா, அந்த வார்த்தை தான் என்னதுன்னா துயில். அப்போ இதுக்கு பொருந்தாதது எதுன்னு கேட்டாங்கன்னா துயில் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா?
அடுத்ததாக பாருங்கள் பொருந்தாச்சொல் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின் பால். ஓகேவா? ஸோ 4 விதமான அந்த பால் நம்ம வலு படிப்போம்ல, அந்த இதை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா பலவின் பால். இது எதுக்காக வரும் அப்படின்னா அக்ரிணை பெயர்களில் தான் பலவின் பால் வரும். உயர்த்தி நிலை ஆண்பால், பெண்பால், பலர்பால் மட்டும்தான் நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ இந்த இலக்கணப்படி எது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மா, ஐ, மச்சு. ஓகேவா? உங்களுக்கு இதை ரீட் பண்ண உடனே ஆப்ஷன் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஐ, மச்சு இதெல்லாம் நம்ம இலக்கணத்தில் படிப்போம். மாங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழியில் படிப்போம். அப்போ பொருந்தாதது மா அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்ததாக பாருங்கள் பொருந்தாததை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த பொழுதுகள், கார் பொழுதுகள், அந்த பொழுதுகள் படிப்போம்ல சிறு பொழுதுகள், அது கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்ம் நான் சொல்லுதேன் பாருங்கள். யார் மாலை வைத்து என்ன நன்மை. ஓகேவா? இது குறிஞ்சி, முல்லை. யார் மாலை வைத்து என்ன நன்மை. முல்லை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகேவா? இந்த மாதிரி இது வரும். ஸோ ஓகே, யார் மாலை வைத்து என்ன நன்மை அப்படிங்கிற வேர்டு மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் மாலை வைத்து என்ன நன்மை. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். யார் அப்படிங்கிறத யாமம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மாலை, அது அப்படியே இருக்கட்டும். வைத்து, வைகரை, வை முதல் லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. வைகரை. என்ன, ஏற்பாடு. ஓகேவா? நன்மை, நண்பர்கள். ஓகேவா? இப்போ இதில் பொருந்தாததை கண்டறிக அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ குறிஞ்சி யாமம் கரெக்டு தான். முல்லைக்கு மாலைன்னு வரணும். ஸோ இது தப்பு. மருதத்துக்கு வைகரைன்னு வரணும். தப்பு. நெய்தலுக்கு ஏற்பாடுன்னு வரணும். ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பாலை கொடுத்துருக்காங்க. பாலைக்கு நண்பர்கள் கரெக்டு. அப்போ பொருந்தாதது எது, 2, 3. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம ஷார்ட் ஃபார்ம்ஸ்லேயே வச்சு நம்ம படிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் நமக்கு. ஓகே, அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 34th கொஷின். பொருத்தம் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாக்கு, பஞ்சு, பட்டு, பத்து. நமக்கு இது பார்க்கும்போது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஆனால் இது என்னென்னா ரொம்ப சிம்பிளாக தான். கசட தபரன்னு எழுதுங்க. ஓகேவா? இது வந்து நமக்கு உயிர் தொடர் குச்சியலுகுரம், மண் தொடர் குச்சியலுகுரம் அப்படின்னு சொல்லி படிப்போம்ல. அந்த குச்சியலுகுரத்தில் உள்ள வேர்ட்ஸு. இதில் ஏதோ ஒரு வேர்டு மட்டும் நமக்கு பொருந்தாத ஒரு குச்சியலுகுரத்து கூட இணைஞ்சிருக்கு. ஸோ இதில் இக்கு இங்கே சென்டரில் வந்துட்டு, அடுத்ததாக இஞ்சி அது நமக்கு வரல. ஓகேவா? அடுத்தது இட்டு அது நமக்கு சென்டரில் வந்துட்டு, அடுத்ததாக இத்து அதுவும் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மீதி 3 என்னது அப்படின்னா வன் தொடர் குச்சியலுகுரம். ஆனால் இது வந்து மென் தொடர் குச்சியலுகுரம். ஓகேவா? அப்போ இதில் நமக்கு பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் நமக்கு பொருந்தாதது. ஓகே, அடுத்தது பாருங்கள். 35வது கொஷின். இவை 3 நாமம் கெடக்கெடும் நோய் அல்லாதவை எவை. ஓகேவா? அல்லாதவை எவை அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், இன்பம், காமம், மயக்கம், வெகுளின்னு கொடுத்துருக்காங்க. காமம், வெகுளி, மயக்கம் இது எல்லாமே நமக்கு நாமம் கெடக்கெடும் நோய் தான். இதில் அல்லாதது எது அப்படின்னா இன்பம் தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னா இன்பம். ஓகே, அடுத்ததாக பாருங்கள். ஆண்பார் பிள்ளை தமிழில் அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிள்ளை தமிழில் உள்ள 10 பருவங்களுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். காப்பு, செங்கீரை. ஓகேவா? செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. 1 2 3 4 5 6 7 இந்த 7 பருவங்களும் ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் ரெண்டுக்குமே பொதுவான பருவங்கள் தான். ஓகேவா? அடுத்ததான் ஆண்பார் பிள்ளைத்தமிழில் இன்னும் 3 என்னெல்லாம் வரும் அப்படின்னா சிற்றில், சிறுதேர், சிறுபறை அப்படின்னு சொல்லிட்டு 3 வரும். பெண்பார் பிள்ளைத்தமிழில் கலங்கு, நீராடல், அம்மானை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? கலங்கு, ஊசல், நீரா, அம்மானை அப்படின்னு சொல்லிட்டு கூட அதை சொல்லலாம். ஸோ இதில் சிற்றில், சிறுபறை, சிறுதேர் அப்படிங்கிற வேர்டு வரும். இப்போ நமக்கு எத்தனாவது கொஷின், 36th கொஷின் பாருங்கள். அம்புலி, காப்பு, செங்கீரை இதெல்லாம் நமக்கு நார்மலாக இருக்கிறது. கலங்கு அப்படிங்கிறது நமக்கு பெண்பார் பிள்ளைத்தமிழில் வரக்கூடியது. ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேவா? அதில் தமிழ் அல்லாத ஆண்பார் பிள்ளைத்தமிழ் அல்லாதது எது அப்படின்னா ஆன்சர் சி. அடுத்ததாக பாருங்கள். 37வது கொஷின். ஓகேவா? பொருந்தாதது, பொருந்தா சொல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
சாரை பாம்பு அப்படிங்கிறது இருபெயரெட்டு பண்பு தொகை தான். ஓகேவா? பாம்பு பாம்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இருபெயரெட்டு பண்பு தொகை பாம்புகளில் ஒரு வகை. இப்போது மாமரம் அப்படின்னு சொல்கிறோன்னா அது இருபெயரெட்டு பண்பு தொகையில் தான் வரும். ஓகேவா? அடுத்ததாக தமிழ் நூல் அப்படின்னு சொல்கிறோன்னா அதுவும் இருபெயரெட்டு பண்பு தொகையில் தான் வரும். எதனால் அப்படின்னா நூலுங்கிறது எல்லா நூல்களுக்கும் பொதுவானது. அதில் சிறப்பாக அதில் உள்ள பிரிவில் ஒன்றா இருக்கக்கூடிய தமிழ் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ மாமரம்ங்கிறது மரம்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது. அதில் சிறப்பாக மாமரம் அப்படின்னு தனியாக மென்ஷன் பண்ணுறதுனால ஸோ பாம்பில் எல்லா வகையான பாம்புமே இருக்குது. அதில் சிறப்பாக நம்ம சாரை பாம்பை மட்டும் மென்ஷன் பண்ணுறதுனால இது இருபெயரெட்டு பண்பு தொகை. அடுத்தது மலர்கை. எப்போவுமே பின்னாடி அந்த ஒரு வேர்டு இருக்குது, அதுக்கு பின்னாடி கை, மலை, அந்த பாதம், நெற்றி, சுவடு, இந்த மாதிரி நம்ம உடல் உறுப்புகள் பின்னாடி வருது அப்படின்னாலே அது என்னது நமக்கு அப்படின்னா ஊமை தொகை தான். ஓகேவா? செங்காந்தல், இதை பிரித்தா செம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வரும். ஸோ நமக்கு இந்த பிரிக்கும் போது செம்மைங்கிற வேர்டு முதல்ல வந்துருச்சு அப்படின்னா அது வந்து பண்பு தொகை. ஸோ ஊமை தொகைங்கிறது தப்பு. வீசு தென்றல்ங்கிறது வினைத்தொகை. வீசு தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். ஸோ 3 காலங்களையும் காட்டுச்சு அப்படின்னா அது நமக்கு வினைத்தொகை தான். அப்போது இப்போ இதுக்கான ஆன்சர் பொருந்தாதது எது அப்படின்னா செங்காந்தல்னால் பண்பு தொகை வரணும். இங்கே நமக்கு ஊமை தொகை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், திருக்குறளில் பொருத்தம் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிமு 31. இது என்னென்னா திருக்குறளோட ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிமு 31 நம்ம கணக்கிடணும்னு சொல்லி மறைமலை அடிகள் அவங்க வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இது வந்து குறள் வெண்பா தான். ஓகேவா? இதோட நூல் என்ன அப்படின்னா இது குறள் வெண்பா. 133 அதிகாரம் இதில் இருக்குது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். மேற்கணக்கு நூல்கள் கொடுத்துருக்காங்க. இது தவறு. நம்ம திருக்குறள் என்னது அறநூல்கள் எல்லாமே எதில் இருக்கும்? நமக்கு கீழ்கணக்கு நூல்களில் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்கள், பொருந்தாதது 39வது கொஷினு. வடு, கொம்பு, குறும்பை, கருக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்னதுன்னா மாவடு, பனங்குருமை அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அது கருக்கல், உமியை கருக்கிறது. கொம்புங்கிறது ஒரு மரம் இருக்கா, அந்த மரத்தில் நம்ம படிப்போம்னா கவை, கொம்பு, சினை, உறுப்பு, கிளை அப்படி சொல்லி படிப்போம்ல, அதில் உள்ள ஒரு பிரிவு தான் கொம்பு. அப்போ மீதி 3 கரெக்டாக உள்ளது. அதோட இளமை பெயர்கள் அப்படிங்கிற மீனிங்கில் அந்த 3மே வந்துருச்சு. ஆனால் கொம்புங்கிறது ஒரு மரத்தோட பிரிவில் நம்ம படிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நமக்கு. ஸோ பொருந்தாதது கொம்பு. ஓகேவா? அடுத்தது அளபெடைகளில் வித்தியாசமானது. இவங்க கொடுத்துருக்கிறதுல வித்தியாசமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அளபெடைங்கிறது அந்த அதிகபட்சமாக எப்படி இருக்குன்னா உயிரெழுத்து தான் நீண்டு அளபெடுக்கும். இதுதான் விஷயம். அப்படி பார்க்கும்போது ஓதல், படா, கெடுப்பது, ஓகேவா? அப்போது விளக்கு, இதில் இக்கு தான் 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. முதல்ல ஆப்ஷன்லேயே இதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஓகேவா? அளபெடைகளில் வித்தியாசமானது. இன்னொன்று நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், தான் நம்ம அளபெடுக்கும்னு பார்த்துருப்போம். ஆனால் ஓவும் அளபெடுக்கும். ஏன்னா உயிரெழுத்துக்கள் தான் நீண்டு அளபெடுப்பது தான் அளபெடைன்னு சொல்லுவோம். ஸோ உயிரெழுத்துக்கள் 12ல் எது 2 டைம் ரிப்பீட் ஆகி நமக்கு நீண்டு ஒழிச்சாலுமே அது நமக்கு அளபெடை தான். ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 40க்கு ஆன்சர் வந்து டி. ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூம்பல், சொத்தை, அழுகல், சுடலை, இதில் வித்தியாசம் காணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூம்பல், அந்த மாம்பழம் ரொம்ப சூம்பிடுச்சுன்னு சொல்லுவோம். சொத்தை, அந்த பழம் ரொம்ப சொத்தையாயிட்டுன்னு சொல்லுவோம். அழுகல், அந்த பழம் ரொம்ப அழுகிட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் சுடலை அப்படிங்கிறது நம்ம எதுக்குமே பயன்படுத்தாத ஒரு சொல். ஸோ இதுதான் வித்தியாசமாக இருக்கிறது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், 42வது கொஸ்டின். தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொழிதல் அப்படின்னா கூறுதல். ஆமாம், அது கரெக்டு தான். விளம்பல் அப்படின்னாலும் கூறுதல் தான். ஆனால் விளம்பல் தான் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாரி. ஸோ இதுக்கு தவறானது எது அப்படின்னா 2 மட்டும்தான் இதில் நமக்கு தவறு. ஓகேவா? ஆன்சர் என்ன அப்படின்னா பி. ஓகே, அடுத்ததாக 43வது கொஸ்டின் பாருங்கள். வித்தியாசம் கான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேரி, மது, இனிமை, சாலம். வேரி, மது, இனிமை அப்படிங்கிறது எதோட பொருளாக மீனிங்காக இருக்கும் அப்படின்னா தேன். ஓகேவா? வேரி அப்படின்னா தேன், மதுரசம் அப்படின்னு சொல்லுவோம்னா தேன் அப்படின்னு சொல்கிறது. இனிமைனாலுமே நம்ம தேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். சாலம் அப்படிங்கிறது ஒரு மரத்தோட பெயர். சால மரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மரத்தோட பெயர். ஓகேவா? அடுத்ததாக பாருங்கள், 44வது கொஸ்டின். அதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். விரிமலர், செம்மலர், செந்நெல், செங்காந்தல். பார்த்தோன்னே தெரியுது, செம்மலர், செந்நெல், செங்காந்தல். இதெல்லாமே பிரித்தா செம்மை அப்படிங்கிற வேர்டில் வரும்.
அப்போ இது எல்லாமே பண்பு தொகை. ஓகேவா? செம்மலர் எப்படி பிடிப்போம்? செம்மை கூட்டல் மலர் அப்படின்னு சொல்லி பிடிப்போம். செந்நெல் செம்மை கூட்டல் நெல், செங்காந்தல் செம்மை கூட்டல் காந்தல். ஆனால் விரிமலர் எப்படி பிடிப்போம்? விரி கூட்டல் மலர்னு பிடிப்போம். அப்படிதானே? விரிமலருங்கிறது என்ன அப்படின்னா இதில் வினைத்தொகை. விரிமலர், விரிகின்ற மலர், விரியும் மலர். ஓகேவா? அப்போது பொருந்தாதது விரிமலர் தான். மீதி மூன்றுமே நமக்கு என்ன அப்படின்னா இதில் பண்பு தொகை. ஓகேவா? அடுத்தது 45வது கேள்வி பாருங்கள். பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. கிழக்கு அப்படின்னா கொண்டல். ஓகேவா? கிழக்குன்னா கொண்டல். மேற்கு அப்படின்னா அது கோடை காற்று. அப்போ இரண்டுமே நமக்கு பொருந்தாதது. ஆன்சர் 45க்கு என்ன அப்படின்னா ஆன்சர் ஏ. ஓகேவா? ரெண்டுமே பொருந்தாது. மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நமக்கு. அடுத்ததான் 46வது கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத வினை மரபு. ஓகேவா? என்ன அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க வினை மரபுன்னு. ஓகேவா? அம்பு எய்தார் கரெக்டு தான். முறுக்கு உண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது தவிர முறுக்கு தின் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஓகேவா? ஆடை நெய்தார், நீர் குடித்தான். ஓகேவா? இதெல்லாம் கரெக்டாக. அப்போ பொருந்தாத வினைமரபு எது? முறுக்கு தின் அப்படின்னு சொல்லணும், அவங்க உன் சொல்லியிருக்காங்க, அதுதான் பொருந்தாதது. ஓகேவா? அடுத்ததாக பொருந்தாத இணை 47 கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூரை புடவை. ஓகேவா? இந்த ரை நம்ம எது வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த ரை இந்த ரை வந்துச்சுன்னா மூணு கோடு போட்டு நம்ம வரக்கூடிய ரை வந்துச்சு அப்படின்னா புடவை, அது சரிதான். அடுத்ததாக குளம், இந்த ல வந்துடுது, லகரம் வந்திருக்கு அப்படின்னா நீர்நிலை, அது கரெக்டு தான். அடுத்ததாக கூலம் சொல்லிக்கோங்க. இந்த ல என்ன பள்ளிக்கு வரக்கூடிய ல வரணும், அதுதான் என்னது தானியம். அப்போ இது தவறு. கோலம் அப்படின்னா அழகு, இது கரெக்டு தான். அப்போ பொருந்தாத இணை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான். ஓகேவா? எந்த ல அதில் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 48வது கொஸ்டின் பாருங்கள். வியத்தல், வாழ்க்கை, பாடியவள், ஆளல் இவற்றில் வித்தியாசம். இதில் வித்தியாசம் எது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. பாடியவள், ஆளல், வாழ்க்கை, வியத்தல். இதில் பாருங்கள், ஆளல், வாழ்க்கை, வியத்தல் இந்த மூன்றுமே நமக்கு என்ன அப்படின்னா தொழிற்பெயர். ஓகேவா? அள் விகுதி பெற்று வந்திருக்கு. ஓகேவா? வாழ்க்கைனா ஒரு செயல், ஒரு தொழிலை குறிக்கிறதுனால அது தொழிற்பெயர். பாடியவள் அப்படின்னு சொல்லும்போது அது வினை ரிலேட்டடாக வருது. ஸோ வினை முற்றி, வினையச்சம் அந்த மாதிரியான ஒரு ரிலேட்டடில் அது இலக்கண குறிப்பாக இருக்கலாம். ஆனால் ஆளல், வாழ்க்கை, வியத்தல் தள் விகுதியும் வந்திருக்கு, ஒரு தொழிலை செயல்படுத்த மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால் அந்த மூணுமே என்னது அப்படின்னா நமக்கு தொழிற்பெயர். ஓகே. அடுத்தது 49வது இதில் தவறான இணை எது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனார். ஓகேவா? தேன்மொழியும் கொடுத்துருக்காங்க, தவறு. ஓகேவா? தேன்மொழி அப்படிங்கிறது எதுலேயுமே அவர் தென்மொழினாவது அவரோட அந்த இது பத்திரிகை பெயர்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். ஸோ தேன்மொழி தவறு. அடுத்ததான் பிச்சைமூர்த்தி, அன்னம் விடு தூதுன்னு கொடுத்துருக்காங்க. தூது வந்து ஆக்சுவலாக சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. ஸோ இதுவுமே தவறு. அப்போ தவறான இணை எது அப்படின்னு கேட்டால் 49க்கு ஆன்சர் ஏ. ரெண்டுமே தவறு தான் நமக்கு. ஓகேவா? அடுத்ததாக 50வது இதுக்கு தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இன்மை அப்படின்னா இன்பம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்மை முதல்லே நமக்கு அது தவறாக தான் கொடுத்துருக்காங்க. இன்மை அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வறுமை. ஓகேவா? வறுமைன்னு வரலாம், இல்லைனா அதோட பொருள் என்னவாக இருக்கும் அப்படின்னா இல்லாமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? இன்மை அப்படின்னா இல்லாமை இல்லைனா வறுமை. அப்போது அதுதான் தவறு. அப்போ மீதி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்ப்போம். திண்மை அப்படின்னா வலிமை, ரெண்டுமே பொருள் கரெக்டு தான். ஆழி அப்படின்னா கடல், பவ்வம்னாலும் கடல். ஸோ அதுக்கான பொருளுமே கரெக்டு தான். நோன்மை அப்படின்னா தவம், அதாவது நோன்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் தூய தமிழில் கொடுத்துருக்காங்க. நோன்மை அப்படின்னா தவம் அப்படிங்கிற மீனிங்கில் நமக்கு அதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் தவறான இணை இன்மைனா இன்பம் அப்படிங்கிறது. அடுத்ததாக பாருங்கள், பொருந்தா சொல் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நமக்கு பார்த்தோன்னே தெரியுது என்ன அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல அந்த சிறு பொழுதுகள், குறிஞ்சி, முல்லை, அந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்களோட பெயர்கள். ஓகேவா? பரதன், பரத்தியர், சேர்த்தியர், சேர்ப்பன் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த நிலத்தில் உள்ளவங்களோடது அப்படின்னா நெய்தல் நிலம். ஓகேவா? நெய்தல் நிலத்தில் உள்ளவங்களோடது. இதில் அவங்களோட பெயர்கள் எப்படி வரும்னா பரதன், பரத்தியர், சேர்ப்பன் இதுதான் வரும். சேர்த்தியர் அப்படிங்கிற பெயர் அவங்களுக்கு வராது. ஓகேவா? ஓகே. அடுத்ததான் 52வது கொஸ்டினில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள். அரசன் வந்தது. ஓகேவா? அரசன் வந்தது அது திணைவலு, கரெக்டு தான். வலு அப்படின்னாலே என்னது அப்படின்னா தவறாக குறிப்பிடப்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வலு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது வந்து திணை வலு. ஏன்னா அரசன் வந்தான் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஸோ அது வந்து வந்தது அப்படிங்கிறது ஒரு உயர்திணை பொருளை அக்ரிணை பொருளாக பேசப்பட்டிருக்கனால அது தவறு அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் நமக்கு வந்திருக்கு. குயில்கள் கூவியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குயில் கூவியது அப்படின்னு தானே சொல்லணும். குயில்கள் அப்படிங்கிறதுல
எண்கள் எண்ணிக்கை வந்திருக்கா, அதனால் அது வந்து எண்வழு. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், கமலன் பேசினது. கமலன் பேசினது இது பால்வழு தான். கமலன் பேசினது அப்படின்னு சொல்கிறது நமக்கு பால்வழுவாக தான் இருக்குது. கமலா சிரித்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. காலவழுன்னு கொடுத்துருக்காங்க. காலவழு அப்படின்னா நேரத்தை குறித்து தான் வரணும். அப்போது இதுதான் நமக்கு தவறு. மீதி எல்லாமே வலு அப்படிங்கிறதே தவறான சொல்லு தான். ஓகேவா. ஆனால் தவறான சொல்களில் இதெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதோட விளக்கங்களை கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. கமலாய் சிரித்தாய்ங்கிறது வந்து இடவழுவாக தான் வந்திருக்கணும், நமக்கு காலவழுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நமக்கு தவறானது. ஓகே. அடுத்து தான் 53வது கொஷின் பாருங்கள். 53வது கொஷின், மதங்க சுலாமணி அதை இயற்றியது யார் தான் அப்படின்னா மறைமலை அடிகள் தான். ஓகேவா. சூசையப்பர் அப்படிங்கிறது தேம்பாவணியோட தலைவர்னு கொடுத்துருக்காங்க. வளன் சூசையப்பர் தேம்பாவணியில் ஒரு கதாபாத்திரம். ஓகேவா. அதில் அவங்க தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல் வந்து இதில் தவறானது, பொருந்தாதது. சாரி மதங்க சூளாமணிங்கிறத எழுதுனது வந்து இன்னொருத்தங்க, அந்த காசி விஸ்வநாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓல்டு புக்கில் படிக்கிற அந்த டேர்ம்ஸ்லாம் அந்த நூலாசிரியர் வருவாங்க. வளன் சூசையப்பர் வந்து தேம்பாவணியில் தலைவர்கள், அவங்கள தான் அந்த தலைவனை வச்சு தான் நம்ம அதில் படிச்சிருப்போம். ஓகேவா. ஸோ பொருந்தாதது என்னது அப்படின்னா இதில் ஆப்ஷன் பி, மதங்க சூளாமணியை காசி விஸ்வநாதர் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார், மறைமலை அடிகள் இல்லை. ஓகேவா. ஓகே. அடுத்ததான் 54வது கொஷின் பாருங்கள். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா மரக்களத்தில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. மரக்களம். ஸோ இதில் பாருங்கள், திமிழ், வங்கம், அம்பி இதெல்லாம் மரக்களத்தில் வரக்கூடியது. புணரி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா கடல். ஓகேவா. புணரி அப்படின்னா கடல். ஸோ கடல், அப்போது மரக்களம் கிடையாது இது. அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏதான், புணரிங்கிறது தவறானது. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், பொருத்தம் இல்லாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்து அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னென்னா திங்கள், மதி, சந்திரன், இல்லைனா அழகு, அப்படி இல்லைன்னா நிலவு, இப்படிலாம் வரும். ஓகேவா. வெய்யோன் அப்படிங்கிறது இதில் தவறானது. வெய்யோன் அப்படின்னா என்ன அப்படின்னா சூரியன். ஓகேவா. சூரியன் அல்லனா ஞாயிறு அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். கதிரவன், பகலவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதில் பொருத்தம் இல்லாதது என்னது அப்படின்னா வெய்யோன். அடுத்ததான் 56வது கொஷின் பாருங்கள். மலரின் பருவம் அல்லாதது. ஓகேவா. இதில் மலரோட பருவம் அல்லாதது எது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. அதை ரீட் பண்ணுங்கள். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு மலர். ஓகேவா. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, அலர், அலர், பி, கொழுந்து, அகரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம மலரோட பருவங்கள் எதுலாம் நமக்கு வரும் அப்படின்னா மொட்டு, முகை, அலர், மலர், வி, செம்மல், இந்த மாதிரி மலரில் ஒரு 7 பருவநிலைகள் நம்ம படிப்போம். ஓகேவா. எத்தனை படிப்போம் அப்படின்னா 7 பருவநிலைகள் நம்ம படிப்போம். அந்த 7ல் இது ஒன்றும் இல்லை. அதில் எதெல்லாம் இருக்குன்னா அலர் இருக்குது, வி இருக்குது, அல்லாதது கொழுந்து, அகருன்னு இருக்கா. அது வந்து நமக்கு மலரோட பருவங்களில் வராது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா சி, மலரோட பருவம் அல்லாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், பொருந்தாததை காண். ஓகேவா. பொருந்தாததை காண் சொல்லிட்டு ஆப்ஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவன், உவன், இவன், எவன். ஓகேவா. அவன், உவன், இவன், இந்த மூணுமே நம்ம வந்து ஆண்பால், பெண்பால், பலவின்பால் அது உபயோகப்படுத்தும் போது அந்த வேற்றுமை உறுப்புகள் ஏற்றி வரும் பொழுது நம்ம இந்த மூணையும் பயன்படுத்துவோம். அப்படி தானே. தன்மை, உண்மை, படர்க்கை இது எல்லாத்துலேயுமே நமக்கு அவன், உவன், இவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு வரும். எவன் அப்படிங்கிற வேர்டு நம்ம கொஸ்டின் மார்க்காக மட்டும் தான் உபயோகப்படுத்துவோம். ஸோ அது மட்டும் நமக்கு வராது. இப்போ நீ இந்த மாதிரி சொல்லுவோம்ல, நீ தன்மை, முன்னிலை, படர்க்கை வரும்போதெல்லாம் நீ கூட்டல் ஐ, நின்னை, அதே உன்னை அப்படிங்கிற வேர்டெல்லாம் நம்ம இதில் உபயோகப்படுத்துவோம். ஆனால் எவன் அப்படிங்கிற வேர்டை மட்டும் நம்ம உபயோகப்படுத்த மாட்டோம். ஓகேவா. அதில் பொருந்தாது ஆப்ஷன் டி தான். அடுத்தது எவை இணை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு. எது இணை இல்லை அப்படின்னு சொன்னால் முதல் உலா திருக்கைலாய ஞான உலா தான். அது கரெக்டு தான். முதல் பரணி என்னதுன்னா தக்கையா பரணி இல்லை, கலிங்கத்து பரணி தான் நமக்கு இருக்கிறதுலே முதல் பரணி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்படி தானே, கலிங்கத்து பரணி. அப்போது 2வது மட்டும் நமக்கு இணை இல்லை. ஓகேவா. அடுத்ததான் 59வது கொஸ்டின் பாருங்கள். பொருந்தா சொல் எது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா. 59வது கொஸ்டின் பொருந்தாத சொல். ஸோ இதுக்கு நமக்கு ஆன்சர் வந்து கொஞ்சம் மாடிஃபையாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் பள்ளிங்கிறது தான் பொருந்தா சொல் வரும். வி அப்படின்னா வீடு அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் இருக்கும். ஓகேவா. உள்ளம்னா நம்மளோட மனம்.
அழகுனாலும் நம்மளோட மனத்தை சொல்லலாம். ஸோ இந்த வீடு, மனம், உள்ளம் இதெல்லாம் ஒரு மனிதனோட ஆன்மா சார்ந்த விஷயமாக இருக்கக்கூடியது. ஓகேவா? அதாவது பள்ளிங்கிறதெல்லாம் இப்போ வந்த ஒரு விஷயந்தான், மீதி 3மே அப்போ இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இது வந்து பள்ளிங்கிறது தான் இதில் நமக்கு பொருந்தாத சொல். ஸோ ஆன்சர் மாற்றி இருந்துச்சு, டிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மாற்றிக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், 60வது பொருந்தாத இணை எது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. வெற்றி. வெற்றிக்கான பூ, இது பார்த்தோன்னே தெரியுது பூவோட நிறங்கள். ஓகேவா? வெற்றிக்கான பூ எது அப்படின்னா சிவப்பு. நொச்சிக்கான பூ எது தெரியுமா? நீலம். நீலம் அல்லது ஊதா. ஓகேவா? நீலம் அல்லது ஊதான்னு சொல்லியிருக்கணும். ஸோ இதுதான் தவறானது. தும்பை. தும்பை வந்து வெள்ளை கலரில் பூக்கும். உளிஞ்சை அது வந்து மஞ்சள் கலரில் நமக்கு பூக்கக்கூடிய ஒரு பூ. ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 60வது கேள்வி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, எப்பவும் போலே கசட தபர ஞஞன நமன ஏரள வளள. ஸோ இதுதான் நம்ம மெய்யெழுத்துக்களோட வரிசை. எப்படி பார்க்கணும் இது அப்படின்னா, இதில் முதல்ல உள்ளதை வந்து வல்லினம்னு சொல்லுவோம், ரெண்டாவது உள்ளதை மெல்லினம்னு சொல்லுவோம், லாஸ்ட்டில் உள்ளதை இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ வல்லினத்துக்கு அடுத்து வெள்ளினம் ஒரு லெட்டர் வச்சுக்கணும். இப்போ நான் இதை ரீட் பண்ணி காமிக்க பாருங்க. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இன்னு, இப்பு, இம்மு, இ, இர், இல், யு, இல், இல், இர், இன். இப்படி தான் நம்ம இதை ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுபடி தான் நம்ம இதை அரேஞ்ச் பண்ணணும். நமக்கு இப்போ இதில் பே கொடுத்துருக்காங்க, நே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வேர்டும் முதல்ல வரும்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இன்னு, இப்பு. ஸோ நே தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அப்போது இந்த 2ல் தான் நமக்கு சி அல்ல டியில் தான் ஏதாவது ஒரு இது ஆன்சராக இருக்கும். ஸோ நேக்கு அடுத்து நோ கரெக்டான வேர்டில் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், 2 சுழி நீயும் இருக்குது, 3 சுழி நேவும் இருக்குது. அப்படி தானே? இன்னு. ஓகேவா? இந்த பனி, இன்னு. ஸோ இது பாருங்கள், நமக்கு இந்த இது தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா நம்மளை திருக்குறளே பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் அப்படின்னு சொல்லுவோம். 2 சுழி நே தான் நமக்கு லாஸ்ட்டு மெய்யெழுத்து வேர்டு. அப்போ 3 சுழின்னு தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா இதுக்கு சி, நரை, நொறுக்கு, பண்ணை, பனி. ஓகேவா? இது 61வது கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சி. ஓகே, அடுத்ததும் நம்ம இதே மாதிரி தான் பார்க்கணும். ஓகேவா? அதே மாதிரி கசட தவற தான் ஞஞன நமன. இது எழுதலாம் ஜஸ்ட் 1 minute தான் ஆகும். நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் தெரியுமா? கொஸ்டினுக்கு நம்ம கையில் கொடுத்துட்டு ஓஎம்ஆர் கொடுத்துட்டு வெயிட் பண்ண சொல்கிற டைமில் கொஸ்டினில் பேக்கில் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அகர வரிசையிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 கேள்வியாக தான் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கும். ஸோ நமக்கு இதை எழுதி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு பாருங்கள், எல்லாமே தகரம் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையே இருக்கட்டும். அடுத்ததாக இங்கு, இக்குக்கு அடுத்து இங்கு. அப்போது இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று இருக்க போகுது நமக்கு. அப்படி தானே? இங்கு வந்துருச்சு. மொதல் வேர்டு நமக்கு தெரிஞ்சிட்டு. அடுத்தது 3 சுழி இன்னு இருக்குது, இந்து இருக்குது. இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு. அப்போ இன்னு தான் நமக்கு முதல்ல வருது. இந்து வந்து அதுக்கப்புறமா தான் வருது. அப்போது இன்னு. அப்போது நமக்கான வேர்டு எது அப்படின்னா சி தான். தங்கை, தண்ணீர், தந்தை, தந்தம். ஓகேவா? ஆன்சர் என்ன அப்படின்னா 62க்கு வந்து ஆன்சர் சி. ஓகே, அடுத்ததான் 63 பாருங்கள். ஓகேவா? 63 இதுவுமே நம்ம பார்க்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், மற்றபடி அது ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், தேவதை தே வரிசையில் வந்திருக்கு, நெகிழி ஞே வரிசையில் வந்திருக்கு, மை மே வரிசையில் வந்திருக்கு, வே வரிசையில் வந்திருக்கு. வரிசை நமக்கு இங்கே இருக்குது, லாஸ்ட்டாக இருக்குது. அப்போது வரிசையில் உள்ளது வேண்டாம் நமக்கு. ஓகேவா? அது ஆப்ஷனாக நமக்கு வராது. அடுத்ததான் மே வரிசை, மே இருக்கிறதுலே லாஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? நமக்கு தேயா நியாயான்னு பார்க்கணும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி. ஸோ இந்த இஞ்சி தான் நமக்கு ஃபஸ்ட் வருது. அப்போ ஆன்சரு பி தான் அப்படின்னு ஈஸியாக நம்ம குறிச்சிடலாம். நெகிழி, தேவதை, மைதானம், வெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக குறிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து 64வது கொஸ்டின் பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரியே தான் இதுவுமே பார்க்கணும். ஆனால் நமக்கு இப்போ இந்த 64வது கொஸ்டின் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா உயிரெழுத்துக்கள் தான் நமக்கு எல்லாத்துலேயும் முதல்ல வரும், பின்னாடி தான் நமக்கு மெய்யெழுத்துக்கள் வரும். 3 ஆப்ஷனில் நமக்கு இன்னு கூட்டல் தான் என்னது ந. ஓகேவா? ஸோ இன்னு கூட்டல் தான். அப்போது இது வந்து மெய்யெழுத்து 3மே.
தான் நமக்கு உயிரெழுத்து. அப்போ முதல்ல ஆன்சரே நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு இன்சொல் ஒப்புரவு நன்றி பொறை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்தது 65வது கொஸ்டின் பாருங்கள். ஒழுங்குபடுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஒரு டைம் ரீட் பண்ணுவோம். எதில் மீனிங் பொருள் ஃபுல்லாக நமக்கு தெளிவாக கிடைக்கும், அதுதான் நமக்கு என்ன அப்படின்னா அதில் ஆன்சராக இருக்க போகுது. 65 பல வகையான மங்கள பொருள்களை முறையாக வைத்தனர். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆப்ஷன் பி பாருங்கள். முறையாக பல வகையான மங்கள பொருட்களை வைத்தனர். சி மங்கள பொருட்களை பல வகையான முறையாக வைத்தனர். டி பாருங்கள். பொருள்களை மங்கள முறையாக பல வகையாக வைத்தனர். பார்த்த உடனே இதில் இதுவும் நமக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போது மொதல் கொஷினும் சி ஆப்ஷனும் மட்டும் பாருங்கள். பல வகையான மங்கள பொருள்களை முறையாக வைத்தனர். சி பாருங்கள். மங்கள பொருள்களை பல வகையான முறையாக வைத்தனர். ஸோ வகையான முறையாகங்கிறது கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது? ஏவாக தான் இருக்கும். ஓகேவா? பல வகையான மங்கள பொருள்களை முறையாக வைத்தனர். ஓகே, அடுத்து பாருங்கள். இதுவுமே நான் இவ்வளோ நேரம் சொன்னது மாதிரியான ஒரு மீனிங்கில் தான் நமக்கு அந்த கசட தபரை வச்சு தான் பார்க்கணும். ஸோ நான் ஈஸியாக ஆன்சர்ஸ் மட்டும் சொல்லிட்டு வரேன் பாருங்கள். 66க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பி. அங்கை அஞ்சு அந்தி அள்ளல் அள்ளல். ஓகேவா? 67க்கு ஆன்சர் என்னென்னா சி. உலகு உள்கு உலகு. இதுலேயும் பாருங்கள் இல்லு, இது ல. ஓகேவா? இல்லு கூட்டல் தான் நமக்கு என்னென்னா ல. ஆனால் மெய் எழுத்தில் ஃபஸ்ட்டே நமக்கு என்ன வந்துடும்? இல்லு வந்துடும். அப்போ உள்கு தான் ஃபஸ்ட்டு வரும், அடுத்து தான் உலகு வரும். ஓகேவா? எலி எல் ஏனி ஏன். ஓகே, 67க்கு ஆன்சர் கொடுத்தாச்சு. 67க்கு சி ஆன்சர். 68 பாருங்கள். 68க்கான ஆன்சர் என்னதுன்னா டி. வைகள் வைகளும் வைகரை வைகுதல். ஓகேவா? இதுலேயும் பாருங்கள், ரெண்டுலேயும் கே இருக்குது 2வது லெட்டராக. ஆனால் இது ஏன் லாஸ்ட் வேர்டாக வந்திருக்குன்னா ரை. இது வந்து நமக்கு லாஸ்ட்டுக்கு மெய் எழுத்துல கடைசிக்கு முந்தின எழுத்து தான். ஸோ அதை மீன் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். இந்த இடத்துலையும் கே தான் இருக்குது. ஆனால் லகரத்தோட வரிசையில் நமக்கு சீக்கிரம் வந்துடும். ஆனால் ரே வந்து நமக்கு லாஸ்ட்டாக தான் வரும். கூ அது வந்து அதுக்கு அடுத்த வேடாக தான் நமக்கு வரவே செய்யும். ககர வரிசையெல்லாம் முடிஞ்சு தான் இக்கு கூட்டல் ஊ தான் நமக்கு என்னது கூ. ஸோ ககர வரிசையெல்லாம் முடிஞ்சு தான் நமக்கு கூ வரும். அதனால தான் அந்த வேர்டு நமக்கு லாஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? அடுத்ததாக 69க்கு ஆன்சர் டி. அத்தை அதகளம் ஆதவன் ஆதவனூர். ஓகேவா? 70வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. மடக்கை மடங்கள் முடங்கள் முடை. ஓகே, அடுத்ததாக பாருங்கள். 71வது கொஸ்டின். 71வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னா சி. கவை கிளை குச்சி கொப்பு கொம்பு. 72வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னா சி. அத்து அக்கா அத்தை அப்பா. ஓகேவா? 72வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அத்து அக்கா அத்தை அப்பா. நம்ம உயிரெழுத்துக்கள் 12 சொன்னதுக்கப்புறமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னதுன்னா ஆயுத எழுத்து. அப்படி தானே? ஆயுத எழுத்துக்கு அடுத்து தான் நம்ம மெய்யெழுத்தை உபயோகப்படுத்துவோம். ஓகேவா? ஸோ அத்து அக்கா அத்தை அப்பா அப்படிங்கிறதுலாம் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த 72 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஏன்னா மேபி அக்கா அத்தை அப்பா இதுக்கு அடுத்து தான் அத்து அப்படிங்கிறது வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நம்மளோட வின்னர்ஸில் ஆன்சர் வந்து சி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். மோஸ்ட்லி பியாக தான் இருக்கும். நீங்களும் ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து 73rd கொஸ்டின். 73rd கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எஃகு எங்கு என்ன. ஸோ எல்லாத்துலேயுமே ஆயுதம் தான் ஃபஸ்ட்டு வருது. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து அதுக்கு 72வது கொஸ்டினுக்குமே ஆன்சர் வந்து சி தான், கரெக்டு தான். 73க்குமே ஆன்சர் டி, கரெக்டு தான். ஓகேவா? அடுத்ததாக பாருங்கள் 74வது கேள்வி. ஓகேவா? 74க்கு ஆன்சர் ஏ. பாரதி பாரம் பாலை பாறை பானை. ஓகேவா? கரெக்டான பொசிஷனில் தான் வந்திருக்கு. 75வது கொஸ்டின் பாருங்கள். எவ்வாறோ சூழ்ந்து கொள்கை வெற்றி சென்னை. இந்த மாதிரி வேறு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு உயிரெழுத்து தான் முதல்ல வரக்கூடியது. ஸோ 75க்கு ஆன்சர் சி. எவ்வாறோ கொள்கை சூழ்ந்து சென்னை வெற்றி. கே வரிசையில் வந்திருக்கு, அப்புறம் சே வரிசையில் வந்திருக்கு, அப்புறம் சே வரிசையில் வந்திருக்கு, வே வரிசையில் வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள் 76வது கொஸ்டின். 76வது கொஸ்டினுக்கான பதில் என்ன அப்படின்னா ஐ என்னும் பொருளில் பொருந்தாதது. ஓகேவா? அழகுன்னு சொல்லலாம், அரசன் சொல்லலாம், தலைவனும் சொல்லலாம். அதிகபட்சமாக டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தலைவன். ஓகேவா? ஐங்கிற சொல்லுக்கு பொருந்தாதது எது அப்படின்னா வியப்பு தான் பொருந்தாது. அப்போ ஆன்சர் டி. ஓகே, அடுத்ததான் 77வது கொஸ்டின் பாருங்கள். அரசன் என்னும் பொருள் திருப்பவை. ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோ சேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஐ கோ ஆ கோ ஆனா நிறைகள் தான் வரும். ஓகேவா. சேனா அப்படியே பார்த்தோம் மதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏங்கிறது வந்து நமக்கு உயிரெழுத்துக்களில் வரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியில் கிடையாது. ஐ கோ கோன்னா அரசன் சொல்லலாம், ஐனாலும் அரசன் சொல்லலாம். முன்னாடி தான் கொஸ்டின் பார்த்தோம். ஐங்கிறதுல தலைவன் அப்படின்னும் நம்ம குறிப்பிடலாம். ஓகேவா. அடுத்ததாக பாருங்கள் 78வது கொஸ்டின். கொடு என்னும் பொருள் தருவதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈனா ஈதல், ஈகை, கொடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனிங். தானா தருதல் அப்படிங்கிற மீனிங்கில், தானா வாங்கிறது இல்லை, தா அப்படிங்கிறது தருதல் அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடும். ஆனால் கோ அப்படிங்கிறது வந்து நமக்கு ஓரெழுத்து ஒரு மொழிகளில் மீனிங்லேயே நமக்கு எதுலேயுமே அது அட்டாச்சாக வராது. ஸோ 3 மட்டும் நமக்கு இதில் பொருந்தாதது. அடுத்தது பாருங்கள் 79வது கொஸ்டின். மா என்னும் பொருளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம 6th ஸ்கூல் புக்லேயே மாங்கிறதுக்கு ஒரு 12 வேர்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம். அன்பு, அழகு, அறிவு, அழைத்தல், அளவு, அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். அதில் பாருங்கள் பெரிய, மாமரம், விலங்கு, இது எல்லாமே மாக்கு வரும். ஆகாயம் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வராது. ஓகேவா. அடுத்ததான் 80வது கொஸ்டின் பாருங்கள். மோ என்னும் பொருளில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோ அப்படின்னா மோத்தல், முகத்தல், முகர்தல், 3மே ஒரே மீனிங் தான். ஸோ எதுவும் இல்லை தான் இதுக்கு நமக்கு ஆன்சர். ஓகே. அடுத்ததான் 81வது கொஸ்டின் பாருங்கள். துறவரம் முத்தரையர் பற்றியது. முத்தரையர் அப்படின்னா பெருமுத்தையர். ஓகேவா. இதில் கீழே உள்ள மீனிங்லாம் பாருங்கள். அறவுரக்கோவை, துண்டு, பழமொழி. நான் முன்னாடியே இதை சொன்னேன்னா உங்கள்கிட்ட ஒரு தடவை. அதாவது தொகை நூல் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய முனிவர்கள் சேர்ந்து, நாலடியார் அறநூல்களில் தொகை நூல்னு சொல்லி படித்தோம். நிறைய முனிவர்கள் சேர்ந்து தொகுத்த நூல். ஸோ இவங்க தான் இதை எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி, அந்த பாடலை இவங்க தான் எழுதுனாங்கன்னு சொல்லி நம்ம மொத்த நாலடியாரும் சொல்ல முடியல. ஆனால் இதில் உள்ள ஆப்ஷனில் பாருங்கள். துண்டுன்னா நான்மணி கடிகை, விளம்பி நாகனார். அறவுரக்கோவை மதுரை கூடருக்கலார்னு நினைக்கிறேன் மேபி. பழமொழி 400னா மூன்றுரை அறையினார். ஸோ இதெல்லாம் யார் ஆசிரியர் எழுதுனாங்கன்னு நமக்கு தெரியுது. அப்போ துறவரம் முத்தரையர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ துறவரம்னா முனிவர்கள் தான் துறவரம் போவாங்க. அப்போது இதில் வர ஆப்ஷன்ஸில் நாலடியார் தான் மேபி அதில் வரக்கூடியது. ஸோ ஆன்சருமே என்ன அப்படின்னா நாலடியார். ஓகேவா. 82வது கொஸ்டின் பாருங்கள். தெளிவாக பாருங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் திருக்குறள், நாலடியார், இதுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 82வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா ஏ. திருக்குறளும் நாலடியாருக்கும் அடுத்து புகழ்பெற்ற நூல் எதுனா பழமொழி 400. ஓகேவா. அடுத்தது வைணவ இலக்கியத்தில் சரி எது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா. வைணவ இலக்கியம் அப்படின்னா 83க்கு ஆன்சர் வந்து சி, 1 மட்டும். நான்மணி கடிகை முதுசொல் அப்படிங்கிறது பழமொழி. ஓகேவா. வைணவ இலக்கியம் அப்படின்னா நான்மணி கடிகை. அடுத்தது பாருங்கள் கூடலூர் கிழார். கூடலூர் கிழாரோட நூல்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அறவுரக்கோவை எழுதுனது யார் தான் அப்படின்னா கூடலூர் கிழார் தான். அவரோட நூல்கள் எதுனா 2மே தான். அறவுரக்கோவை முதுமொழி காஞ்சிலையும் இருக்குது, ஐங்குறுநூறுலையும் இருக்குது. ஓகேவா. அடுத்ததான் 85வது கேள்வி பாருங்கள். கற்போரின் குற்றங்களை நீக்கும் நூல். ஓகேவா. கற்போரின் குற்றங்களை நீக்கும் நூல் எதுன்னா அறவுரைக்கோவை தான். தமிழ் சொல்லில் பொருந்தாதது. நிபுணர், வல்லுனர், கருவூலம், அறிவியல்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தமிழ் சொல்லலாம். நிபுணர் அப்படின்னா அதுக்கான மீனிங்கே இது தான் தமிழில், வல்லுனர் தான். அப்போது நிபுணருங்கிறது தான் இதில் நமக்கு தமிழ் சொல் கிடையாது. ஓகேவா. அடுத்து 87வது கொஸ்டின். ஆசிரியர். ஓகேவா. ஆசிரியர் அடிகள். பெருமானாட்சி படையில் 500 அடி தான் இருக்குது. முல்லைப்பாட்டில் 103 அடி தான் இருக்குது. முதுமொழி காஞ்சியில் எவ்வளோ தான் இருக்குன்னா 100 பாடல்கள் தான் இருக்குது. ஸோ அவ்வளோ அடிகள். 872 கிடையாது. பட்டினப்பாளையம் 301. ஓகே தான். ஓகே. அடுத்ததான் பொருந்தாததை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. குளிர், அதாவது இது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரியான அந்த கார்காலம், அந்த காலங்கள் பற்றினது. ஓகேவா. குளிர் ஐப்பசி மாதமும் கார்த்திகை மாதமும் நமக்கு குளிர் அடிக்க தான் செய்யும். கார்காலம் அப்படின்னா மாசி பங்குனின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இது என்ன அப்படின்னா ஆவணி புரட்டாசி தான் நமக்கு சரியான பதில். ஓகேவா. ஆவணி புரட்டாசி தான் நமக்கு கார்காலத்தில் சரியானது. அப்போ 88க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பி ஆன்சர். ஓகேவா. 2 மட்டும் பொருந்தாதது. அடுத்தது பாருங்கள். பொருத்தம் சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. 89வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. பழம் தின், பழம் உண் அப்படிங்கிறது தவறு. ஓகேவா. அடுத்ததாக பாருங்கள். பொருந்தாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. போது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூ விரிந்த நிலையும் கொடுத்துருக்காங்க. அது தவறு. பூ விரிய தொடங்குவது தான் போது. ஆபத்துனா இடர், ஆராதனை அப்படின்னா நமக்கு வழிபாடு. ஓகேவா. அடுத்ததாக 91வது கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாதது வெளிப்படைத்தன்மையில் பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குன்றின் வெளியிட்ட விளக்கு, அது பொருந்தாது தான். உள்ளங்கனி, நெல்லிக்கனி. ஓகேவா. அது நமக்கு பொருந்தும். ஆகாயத்தாமரை பொருந்தாது, எடுப்பார் கைவிலை பொருந்தாது. அப்போ 1, 3, 4 நமக்கு பொருந்தாதது. ஓகே. 92வது கொஸ்டின் பாருங்கள்.
பை என்னும் பொருளில் வருபவை. ஓகேவா, பை என்னும் பொருளில் வருபவை எது அப்படின்னா இளமை, பசுமை, கைப்பை. அப்போ 1, 2, 3மே கரெக்டு தான். ஓகே, அடுத்தது நன்னூலின்படி ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை அப்படின்னா 42. நம்ம முன்னாடியே இது பார்த்தோம். ஓகேவா, அடுத்தது 94வது கொஸ்டின் பாருங்கள். கசட தபரன் எங்கேன நம்மன இரள வரல. அதுபடி தான் நம்ம இப்போ இதையுமே நம்ம பொருத்தி பார்க்கணும். ஸோ 94வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா ஏ, ஒரு தனி, மகிழ்ந்தனர், மயங்கினர், வருநிதி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான பொருள் வரும். ஓகேவா, அடுத்ததாக 95வது கொஸ்டின். ஓகேவா, 95வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா சி, உடன்பிறப்பு, உறவினர், மகன், மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். 96வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி, அமுதன், அரவிந்தன், அருள்மொழி, அழகன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். அடுத்தது 97வது கேள்வி பாருங்கள். இன்னா 40 அறநூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன டி, ஏன்னா இது எல்லாமே நமக்கு அறநூல்கள் தான். இன்னா 40, இனிவை 40, ஆச்சோரக்கோவை, அறவுரக்கோவை. நான் முன்னாடியே 18 நூல்களில் 11 நூல்கள் அறநூல்கள், நீதி நூல்கள்னு சொல்லி அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா, 98வது கொஸ்டின் பாருங்கள். பழமொழி 400. பழமொழி 400 வந்து எத்தனை இயல்கள் இருக்குன்னா 11 இயல்கள் தான் இருக்குது. ஓகேவா, நாலடியார் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 34 இயல்கள் கரெக்டு தான். நாலடியாருக்கு தான் எத்தனை இயல்கள் அப்படின்னா 11 இயல்கள். அப்போ ஆன்சர் ஏ மட்டும் தான் இதில் சரி. நாலடியாருக்கு மொத்தம் எத்தனை இயல்கள் அப்படின்னா 11 இயல்கள். நிலையாமை பற்றிய 2 நூல்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு அறவுரக்கோவை, நிலையாமை. காஞ்சி அப்படின்னாலே நிலையாமைன்னு சொல்லி இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஸோ அறவுரக்கோவை ஆப்ஷன் வந்தோடனே பி தான் ஆன்சர். ஓகேவா, அடுத்தது பொருத்தம் இல்லாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆண்டாள், பேயாழ்வார், பொய்கையாழ்வார், அப்பர். 4 பேருமே நம்ம பன்னிரு ஆழ்வார்கள். அவங்களுக்குள்ள தான் நம்ம பார்த்துட்ருப்போம். ஓகேவா, இது ஆழ்வார்கள். அப்பருங்கிறது வந்து யார் அப்படின்னா நாயன்மார்கள். ஓகேவா, நாயன்மார்களில் வரக்கூடியவர் தான் யார் அப்படின்னா அப்பர். ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னா 100th கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. ஓகேவா, ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டில் உள்ள அந்த 100 கொஸ்டினுமே நல்லபடியாக பார்த்தோம். ஸோ இதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு டவுட்டு கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலுமே ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், பார்க்கலாம், நம்ம சேட்டை சொல்லுங்கள். ஸோ வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து லிங்கேஸ்வரி. நன்றி, வணக்கம்.